ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் 10th தமிழ் இயல் 6ல் உள்ள 1 மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இயல் 5 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் மார்ஷல் ஏ நேசமணி அவர்கள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. காந்தியடிகள் 1906ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் டேஸ் என்ற அறப்போர் முறையை தொடங்கி வைத்தார். சத்தியாகிரகம். 1906ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்ற அறப்போராட்ட முறையை தொடங்கி வைத்தார். தேர்ட் ஒன், மாப்போசி தமது வாழ்நாளில் முயன்று சேர்த்து வைத்த சொத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. நூல்கள். ஆப்ஷன் சி. மாப்போசிக்கு இலக்கிய பயிற்சிக்கு பால பாடங்களை கற்பித்தவர் யார்? அவருடைய அன்னையார் தான். ஆப்ஷன் சி. ஒருவன் அறிவு விளக்கம் பேணுவதற்கு டேஸ் என்று 2 வழிகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று கல்வி அறிவு, இன்னொன்று கேள்வி அறிவு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே மாப்போசி வழங்கிய துண்டறிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் பாருங்கள். அதில் லாஸ்ட் ஆப்ஷன் தமிழா துள்ளி எழு. தமிழகத்தின் வடக்கு எல்லையை மீட்டெடுக்க உழைத்த ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், மங்களம் கிழார். மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர்தார் KM பணிக்கர் குழு. அந்த குழுவில் தான் மொழிவாரி ஆணையம் அமைக்கப்பட்டது. அதனுடைய தலைவர் அவர். தலைநகர் சென்னையை மீட்க தமது முதலமைச்சர் பதவியையும் துறக்க முன் வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்கள், ராஜாஜி அவர்கள். சென்னை மாகாணத்தில் இருந்து பிரித்து ஆந்திரம் அமைய ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு நபர் ஆணையத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், நீதிபதி வாஞ்சு அவர்கள். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மாப்போசி அவர்கள். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போசி அவர்கள். இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர். யாருன்னா ஏ நேசமணி அவர்கள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மாப்போசி தென்னகத்தின் முன்னணி தலைவர்களை சந்தித்த இடம் எங்கன்னு கேட்டிருக்காங்க. வேலூர் சிறையில். ஆப்ஷன் பி. சித்தூர் மாவட்டம் முழுமையும் ஆந்திராவிற்கு கொடுத்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. KM பணிக்கர் ஆணைய அவங்க தான் சித்தூர் மாவட்டம் ஃபுல்லாத்தையும் ஆந்திராவுக்கு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டின் வடபகுதியில் திருத்தணி வரையில் உள்ள பகுதி மீட்க உதவியது எது? படாஸ்கர் ஆணையம். தமிழ்நாட்டின் வடபகுதியில் திருத்தணி வரையுள்ள பகுதியை மீட்க உதவியது படாஸ்கர் ஆணையம். சென்னை மாகாணத்தை பிரித்து ஆந்திர மாநிலம் அமைய ஏற்பாடு செய்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. நீதிபதி வாஞ்சு அவர்களோட தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதுதான் சென்னை மாகாணத்தை பிரித்து ஆந்திர மாநிலம் அமைய ஏற்பாடு செய்தது. வீடியோ ஸ்பீடாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது சென்னை மாநகர தந்தையாக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. செங்கல்வராயன் அவர்கள். ஆப்ஷன் சி. திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தை பிரித்து கேரளத்துடனும் தமிழ்நாட்டுடனும் இணைக்க உதவியது பசலலி ஆணையம். ஆப்ஷன் டி. வடக்கெல்லை வேங்கடமலை, தெற்கெல்லை குமரிமுனை என குறிப்பிடும் இலக்கியங்கள் எந்த இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா புறநானூறுலையும் சிலப்பதிகாரத்திலையும் வடக்கு எல்லை வேங்கடமலை என்றும் தெற்கெல்லை குமரிமுனை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு ஊ வருது, அடுத்து ஏ, ம, மா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்கள், சிலப்பதிகாரம். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம்.
நச்சிலை வேல் கோதை நாடு, நல் யானை கோக்கிள்ளி நாடு இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே சேர நாடு, சோழ நாடு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் தனது வலிமையை நிலைநாட்டல். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையேன்னு கேட்டிருக்காங்க. இதில் மாலவன் குன்றம் அப்படிங்கிறது எது, திருப்பதி. வேலவன் குன்றம் அப்படிங்கிறது திருத்தணி. ஸோ திருப்பதி போயிடுச்சு, அதனால் திருத்தணியையாவது மீட்கணும்னு சொல்லி போராடியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம சேனலில் 8th 9th 10th இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும், இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மருவூர் பாக்கம் அமைந்துள்ள நகரம் எதுன்னு கேட்குறாங்க. மருவூர் பாக்கம் அமைந்துள்ள நகரம் புகார். பிட்டு அப்பம் விற்போரை குறிக்கும் சொற்கள். பிட்டு அப்பம் விற்போரை குறிக்கும் சொற்கள் காளியர், கூவியர். வெற்றிலை விற்போரும் எண்ணெய் விற்போரும் டேஸ் டேஸ் என குறிப்பிடப்பட்டுள்ளனர். வெற்றிலை விற்போர் யார், பாசவர். எண்ணெய் விற்போர் ஓசுனர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், வண்ணமும் சுண்ணமும் ஊம்னு முடியுது. ஸோ இது ஆப்ஷன் எண்ணுமை சி. சி ஆப்ஷனில் உள்ள எண்ணுமை அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த வீடியோவில் புக் பேக் மட்டும் கிடையாது, புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களோட ரிவிஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலப்பதிகாரம் என்னும் சொல் டேஸ் என பிரியும். இது எல்லாருக்கும் ஈஸியானது தான். ஆப்ஷன் சி பாருங்கள், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம். நெக்ஸ்ட், இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னாலே அது சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த கேள்வி, கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியான விடை சீத்தலை சாத்தனார் அவர்கள். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னவர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க. யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா இளங்கோவடிகள்கிட்ட சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், ஓசுனர் என்னும் பெயர் டேஸை குறிக்கும், எண்ணெய் விற்பவரை குறிக்கும். அடுத்த கேள்வி, நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என கூறி காப்பியம் படைத்தவர் யார்? சீத்தலை சாத்தனார் அவர்கள்கிட்ட இளங்கோவடிகள் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இளங்கோவடிகள் அவர்கள். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம், காப்பிய தொடர்பும் கதை தொடர்பும் கொண்டவை எவை? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். ஆப்ஷன் டி. காப்பிய தொடர்பும் கதை தொடர்பும் கொண்டவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என அழைக்கப்படும் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம்.
அடுத்த கேள்வி பார்க்கலாம். வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல். ஆப்ஷன் சி பாருங்கள், முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் டேஸாக கொண்டிருந்தனர். ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவி மரபாக கொண்டிருந்தனர். ஆப்ஷன் டி. பிற்கால காப்பியங்களில் டேஸ் தவறாது இடம்பெற்றது. பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் அதை பற்றி சொல்கிறது தவறாமல் இடம்பெற்றிருக்கும். சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோரின் நாட்டு வளங்களை பாடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க மூவரோட நாடுகளை பற்றி பாடிய நூல் முத்தொள்ளாயிரம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த நூலின் ஆசிரியர் பற்றி அறிய முடியவில்லை. ஆப்ஷன் சி. முத்தொள்ளாயிரம் டேஸ் நாடுகளின் வளங்களை பற்றி பாடுகிறது. சேம் கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு, வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. சேர, சோழ, பாண்டிய நாடுகளின் வளங்களை பற்றி பாடுகிறது. அடுத்த கேள்வி, முத்தொள்ளாயிரம் டேஸ் நூலிலிருந்து கிடைத்தது. புறத்திரட்டு. புறத்திரட்டு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. முத்தொள்ளாயிரம் டேஸ் நூலிலிருந்து கிடைத்ததுன்னா புறத்திரட்டு. நெக்ஸ்ட் ஒன், அல்லல் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அல்லல் அப்படின்னா சேரு. நாவலோ என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, பாண்டிய நாடு டேஸ் நாடாக பாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாண்டிய நாடு முத்துகள் நிறைந்த நாடு. ஆப்ஷன் பி. பாண்டிய நாடு முத்துகள் நிறைந்த நாடாக பாடப்படுகிறது. நச்சிலை வேல் கோதை நாடு என பாடப்பட்ட நாடு எதுன்னு கேட்குறாங்க. நச்சிலை வேல் கோதை நாடு அப்படிங்கிறது சேர நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நல் யானை கோக்கிள்ளி நாடு அப்படின்னா என்னதுன்னு கேட்குறாங்க. நல் யானை கோக்கிள்ளி நாடு அப்படிங்கிறது சோழ நாடு. ஆப்ஷன் பி. நகைமுத்த வெண்குடையான் நாடு. நகைமுத்த வெண்குடையான் நாடு அப்படிங்கிறது பாண்டிய நாடு. இந்த 3 இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. தென்னன் என்ற சிறப்பினை உடையவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தென்னன் அப்படின்னா யார்? பாண்டியனை பற்றி சொல்லியிருப்பாங்க. தென்னன் பாண்டியன். நெக்ஸ்ட்டு பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இதில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் போல அப்படின்ற ஓம உருபு வந்திருக்க பாருங்கள். போல் தோன்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உவமை அணி. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, இந்திய நாட்டின் மிக உயரிய விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் மொத்தமாக இயர் 6 உள்ள 70 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்திய நாட்டின் மிக உயரிய விருது இந்திய மாமணி விருது. ஆப்ஷன் பி. எம்.எஸ். சுப்புலட்சுமியிடம் மீராவின் பாடலை பாட சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க.
எம்.எஸ். சுப்புலட்சுமியிடம் மீராவின் பாடலை பாட சொன்னவர் காந்தியடிகள் அவர்கள். அடுத்த கேள்வி, ராஜம் கிருஷ்ணன் டேஸ் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருதினை பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது? வேருக்கு நீர். ஆப்ஷன் டி. வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்திற்காக ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. அடுத்த கேள்வி, கூட்டுக்குஞ்சுகள் என்ற புதினம் யாரை பற்றி எழுதப்பட்டது? ஆப்ஷன் டி பாருங்க, தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்ட குழந்தை தொழிலாளர்களை பற்றியது. அடுத்த கேள்வி, காந்தி அமைதி விருதை கிருஷ்ணம்மாளுக்கு வழங்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. காந்தி அமைதி விருதை கிருஷ்ணம்மாளுக்கு வழங்கிய நாடு எது? ஆப்ஷன் பி பாருங்கள், சுவிட்சர்லாந்து. எந்த நாடு வழங்கியது அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டிலேருந்து காந்தி அமைதி விருது கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், நோபல் பரிசுக்கு இணையான விருது எதுன்னு கேட்குறாங்க. நோபல் பரிசுக்கு இணையான விருது மகசேச விருது. ஆப்ஷன் டி பாருங்கள், நோபல் பரிசுக்கு இணையான விருது மகசேச விருது. களஞ்சியம் என்னும் மகளிர் குழுவை முதலில் ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. களஞ்சியம் அப்படின்ற மகளிர் குழுவை முதலில் ஆரம்பித்தவர் சின்ன பிள்ளை அவர்கள். ஆப்ஷன் சி பாருங்கள். படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றத்தை பேசும் புதினம் குறிஞ்சி தேன். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக உலகுக்கு காட்டியவர் யார்? ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ராஜம் கிருஷ்ணன் தான் சமூக அவலங்களை உற்று நோக்கி எழுத்தின் வழியாக உலகுக்கு காட்டியவர். நெக்ஸ்ட் இலக்கண கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடிக்கொள்ளும் பூவை தேர்க. வெற்றி பெற்றால் வாகைப்பூ சூடுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பகை நாட்டு பசு கூட்டங்களை கவர நினைப்பவர் டேஸ் பூவை சூடி செல்வர் அப்படின்னு கேட்குறாங்க. நிறை கவர்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அவங்க வெச்சி பூவை சூடுவார்கள். ஆப்ஷன் ஏ. வெச்சி முதல் பாடான் வரை உள்ளவற்றை பாடுவது எது? சரியான விடை பொதுவியல் திணை. புறத்திணைகள் டேஸ் வகைப்படும். புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படும். ஆப்ஷன் டி. மண்ணாசை கருதி போருக்கு செல்வது டேஸ். வஞ்சி திணை. மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சி திணை எனப்படும். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பாடான் திணை கூறுவது. பாடான் திணையில் எதை பற்றி கூறியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆண்மகனின் ஒழுகலாறுகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது. ஆப்ஷன் பி. நிறை கவர்தல் என்பது டேஸ் திணை. இப்போ லாஸ்ட்டாக தான் பார்த்தோம். வெச்சி திணையில் தான் நிறை கவர்தல் வரும். வெச்சி பூ சூடி நிறை கவர்தல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுவது டேஸ் ஆகும். மாற்றரசனோடு எதிர்த்து போராடுவது காஞ்சி திணை. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோட்டையை முற்றுகையிடுதல். அப்போது உளிஞை மலர சூடுவாங்க. பகைவர் பசுக்களை கவர்தல் வெச்சி மலர். வெற்றி பெற்றவர் சூடுவது வாகை மலர். பகைவர் நாட்டை கைப்பற்றி செல்லுதல் வஞ்சி மலர். இதோட ஆன்சர்ஸ் எந்த இதில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்கு 5 தான் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், வெற்றி பெற்றவர் சூடுவது வாகை மலர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். பகைவர் நாட்டை கைப்பற்றி செல்லுதல் அப்படிங்கிறது வஞ்சி மலர். ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள், டியில் தான் எல்லாமே. 5314, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். பாடான் திணை என்பது டேஸ் என பிரியும். பாடான் திணை எப்படி பிரிக்க முடியும்? பாடு ப்ளஸ் ஆன் ப்ளஸ் திணை. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you.